இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி மோசே முன்னிலையில் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கே சுட்டெரிக்கும் வெயிலும் மணலும் நீரும் இல்லாத இடமும் தான். ஒருநாள் அவர்கள் மரா என்ற ஊருக்கு வந்தார்கள். அங்கே ஒரு கிணறு இருந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக ஓடிச் சென்று தண்ணீர் குடிக்க முயன்றார்கள். ஆனா அந்த தண்ணீர் ரொம்ப கசப்பாயிருந்தது. குடிக்க முடியல. உதவியில்லாமல் இருப்பதை வெளிப்படுத்தும் முகம். மக்கள் மோசேவிடம் கோபமா, நாங்கள் என்ன குடிப்பது என்று கேட்டார்கள். மோசே உடனே தேவனிடம் ஜெபித்தார். தேவன் அவருக்கு சொன்னார், அந்த மரக்கட்டையை எடுத்து நீரில் போடு. மோசே அதைச் செய்தார். அப்போ அந்த கசப்பான நீர் இனிப்பான நீராக மாறியது. வியர்வை இனி எல்லாரும் சந்தோஷமாக குடித்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் வனாந்தரத்தில் தொடர்ந்தனர். ஆனால் உணவு இல்லாமல் பசியால் அனைவரும் கவலைப்பட்டார்கள். எகிப்தில் இருந்தால் நல்லா சாப்பிட்டோம், இங்கே பசிச்சா இறக்கணும் போல என்று புலம்பினார்கள். அப்போ தேவன் மிகப்பெரிய அற்புதம் செய்தார். காலை நேரம் மண்ணில் வெள்ளை சிறிய துளிகள் போல ஒன்றை மக்கள் பார்த்தார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். மோசே சொன்னார், இது தேவன் கொடுத்த மன்னா, நீங்கள் தினமும் சாப்பிட போதுமான அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அது ரொம்ப சுவையாக இருந்தது. தேவன் இரவில் குயில் இறைச்சியும் கொடுத்தார். இவ்வாறு தேவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் தண்ணீரும் உணவும் அற்புதமாக கொடுத்து தன் மக்களை பாதுகாத்தார். கூப்பிய கைகள்.